அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பிள்ளைக்கு விருத்து சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். காபிரியேல் தூதன் நாசரேத்தில் இருந்த மரியாளுக்கு முன்பாக தோன்றி, நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தூதன் மரியாளுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அதன்படியே இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்கிற இந்த பெயர் அது ஒரு கிரேக்க பெயராக இருக்கிறது. இதனுடைய எபிரேய பெயர் தான் யெசுவா. இந்த யெசுவா என்று சொன்னால் யெகோவா ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு என்ன நம்ம பார்த்துட்டோம். அப்ப கிறிஸ்துங்கிறது என்னன்னா கிரேக்கத்துல அபிஷேகிக்கப்பட்டவர். இது அப்படியே நீ ஹீப்ரூவுக்கு வரும்போது தாங்க மேசியா என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் இயேசு மேசியா. பிதாவாகிய தேவனால் அந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இரட்சகர் இயேசு என்கிற ஆழமான அர்த்தத்தில் பரலோகத்தில் வைக்கப்பட்ட பெயர்தான் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் மேசியாவா இருந்தபடினால் இயேசு கிறிஸ்து என்று பெயர் பெற்றார் அப்பன் இயேசு. இந்த இயேசு என்ற திருநாமத்தை நாம் நம்பணுங்க. நீங்க யாராருக்கிட்ட கேட்கிறவங்க, கிறிஸ்துவோ கிறிஸ்துவ அல்லாதவர்களோ, அது எந்த மதத்தை சேர்ந்த மக்களோ மொழி பேசுற மக்களாகிட்டா, இந்த இயேசு என்கிற திருநாமத்தை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் எப்பேற்பட்ட பாவியும் ரட்சிக்கப்படுவான். எப்பேற்பட்ட பாவத்திலேயும் அதல பாதாளத்தில் கிடக்கிற மனிதனையும் தூக்கி எடுக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய பாவத்தை போக்கி அவனை சுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரே வல்ல நாமம் இயேசு என்கிற நாமம். உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லவர் இயேசு. மரண பயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, இன்னும் பிசாசின் படி பில்லி சுன்னி கட்டுகள், மந்திரவாதம் எதுவா இருக்கட்டுங்க, எல்லா விதமான கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரே வல்ல நாமம் இயேசு என்கிற நாமம். ஆகவே இதை நம்புகிற விசுவாசிக்கிற உங்களை எப்பேற்பட்ட கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி நல்ல சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர் பிறந்த நன்னாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள். உலக ரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் வந்து தோன்றின நன்னாள். ஆகவே அந்த நாமத்தை நம்புங்க, அந்த நாமத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.